வீடியோல இந்தியால லிஸ்ட் ஆகிற அடுத்த ஐபிஓ ஆன ஜிபிடி ஹெல்த் கேர் ஐபிஓ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இவங்க 1989 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. செயின் ஆஃப் மிட் சைஸ்டு ஹாஸ்பிட்டல் பிசினஸ்ல இவங்க இருக்காங்க. 35க்கும் மேற்பட்ட மல்டி ஸ்பெஷாலிட்டி தர சர்வீசஸ் எல்லாம் இந்த ஹாஸ்பிட்டல் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட மெயின் பிரசன்ஸ் அண்ட் பிராண்ட் நேம் ஐஎல்எஸ் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற பிராண்டு கீழே ஈஸ்டர்ன் இந்தியாவில் இவங்களோட ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கு. முக்கியமாக வெஸ்ட் பெங்கால் அண்ட் கொல்கத்தா சைடில் தான். கரண்டாக சால்ட் லேக், அகர்தாலா, ஹவுரா ரீஜியனில் இவங்களோட ஹாஸ்பிட்டல் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஓவராலாக 500 பெட்ஸ், 2000க்கும் அதிகமான எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களோட சர்வீசஸ் மெடிசன் அண்ட் டயாபெட்டாலஜி, நெப்ராலஜி, லாப்ரோஸ்கோபிக் அண்ட் ஜென்ரல் சர்ஜரி, கைனகாலஜி, இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜி, நியூராலஜி, ஆர்த்தோ அண்ட் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட் இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட சர்வீசஸில் டயக்னாஸ்டிக் அண்ட் ஃபார்மசிஸும் இன்க்ளூட் ஆகியிருக்கு. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெஸ்ட் பெங்காலிலிருந்து மட்டும் 70.74% ரெவென்யூ 2023 ஜென்ரேட் ஆகியிருக்கு. இதிலிருந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு மெஜாரிட்டியான ரெவென்யூ வெஸ்ட் பெங்கால் ரீஜியன்ல இருந்து தான் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓவராலா இந்த ஹாஸ்பிட்டலோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இவங்களோட அசெட், ரெவென்யூ, நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் இதெல்லாம் இயர் ஆன் இயர் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. மார்ச் 2023 ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 39.01 crore இருக்கு. இது 2022 கம்பேர் பண்ணும்போது லைட்டா டிப் ஆகி இருக்கு. இருந்தாலும் செப்டம்பர் 2023 நல்ல ப்ராஃபிட்டா இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டலோட டோட்டல் பாரோவிங்ஸ் நல்லாவே ரெடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவராலா ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிஇ ரேஷியோ 38.11% இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇ ரேஷியோ பார்க்கும்போது 56.36 இருக்கு. இவங்களோட ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் 23.77, ROCE 26.09 இருக்கு. டெப்ட் அண்ட் ஈக்விட்டியில 0.39 கொடுத்துருக்காங்க. அடுத்து டிவிடெண்ட் டீடைல்ஸ் பார்க்கலாம். இவங்க கண்டினியூஸா டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனியா இருக்காங்க. 2023 4 rupees டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2022 7 rupees அண்ட் 2021 5.5 rupees டிவிடெண்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பியர்ஸ் கம்பேரிஷன் பார்க்கலாம். ஜிபிடி ஹெல்த் கேர் சர்வீசஸ் இவங்களோட பியர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது குளோபல் ஹெல்த் கேர் லிமிடெட், கிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் லிமிடெட், ஜூபிட்டர் லைஃப்லைன் ஹாஸ்பிட்டல் லிமிடெட், யதார்த் ஹாஸ்பிட்டல், KMCH ஹாஸ்பிட்டல் அண்ட் ஷால்பி லிமிடெட். இவங்களோட பியர்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஜிபிடி ஹெல்த் கேர் சின்ன கம்பெனியாக தான் இருக்காங்க. பை 2030 இந்த இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்பெக்டட் CAGR 12.8% growth இருக்கும். நெக்ஸ்ட் என்ன ரீசனுக்காக இந்த ஐபிஓ வராங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ 40.00 crore. இந்த ஐபிஓல இருந்து ஜென்ரேட் ஆகிற ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணி இவங்களோட சர்டன் பாரோவிங்ஸ் ரீபேமெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த ஐபிஓ டீடைல்ஸ் பார்க்கலாம். ஐபிஓ ஓப்பன் ஆகிற டேட் February 22, அதாவது இன்னைக்கு. ஐபிஓ க்ளோஸ் ஆகிற டேட் February 26. ஃபேஸ் வேல்யூ 10 rupees per ஷேரா இருக்கு. பிரைஸ் பார்த்தோம்னா 177 to 186 per ஷேர். லாட் சைஸ் பார்க்கும்போது 80 ஷேர்ஸா கொடுத்துருக்காங்க. டோட்டல் இஷ்யூ சைஸ் 525.14 crore. ஃப்ரெஷ் இஷ்யூவா 40.00 crore. லிஸ்டிங் அட் NSE அண்ட் BSE. அடுத்த ஐபிஓ டைம்லைன் அலாட்மெண்ட் ஆகிற டேட் February 27. ரீஃபண்ட் பார்த்தோம்னா February 28 இருக்கு. இந்த ஷேர் உங்க டிமேட் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிற டேட் February 28. லிஸ்ட் ஆகிற டேட் பார்த்தோம்னா February 29 கொடுத்துருக்காங்க.
இந்த ஐபிஓல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மினிமமா 14,880 ரூபா தேவைப்படுது ஃபார் ரீட்டைல் ட்ரேடர்ஸ். நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படின்னு பார்க்கும்போது ஐபிஓ பிரைஸ் 186. பிப்ரவரி 22 அன்னைக்கு எந்த ஒரு ட்ரேடுமே நடக்கல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஐபிஓவை லிஸ்டிங் கைடுக்காக அப்ளை பண்றவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஐபிஓல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை இதை பத்தின இன்னும் நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, அதுக்கு கால் பண்ணா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்.